நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் இலங்கை நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தற்பொழுது ஜெயக்குமாருடன் தொடர்பில் இருந்த நபர்கள் யாரேனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயக்குமார் வழக்கில் இதுவரை 32 பேருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தற்பொழுது இலங்கை நபர்களுக்கு இதில் ஏதேனும் தொடர்பு இருப்பதா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். ஜெயக்குமார் இந்த மர்ம மரண வழக்கில் தற்பொழுது இலங்கை நபர்களுக்கு தொடர்பு இருப்பதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கரைசுத்துப்பூதூர் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடலானது பாதி எரிந்த நிலையில் சடலத்தை போலீசார் மீட்டு அனுப்பி வைத்தனர். தற்பொழுது அந்த வழக்கை குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த சிலம்பரசன் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் வழக்கை விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். தற்பொழுது இந்த சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையானது தீவிரமாக நடந்து வருகிறது. ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அவரது உடலில் இரும்பு கம்பிகள் சுற்றப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட் போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடப்பா கற்களும் உடலில் கட்டப்பட்டிருந்தன. உடம்பில் கடப்பா கற்களை கட்டி கடலில் போட்டு கொலை செய்வது இலங்கை பாணியில் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டமிட்ட கொலை என்பது போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே ஜெயக்குமார் இறந்த சமயத்தில் கடந்த 10 நாட்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக அவருடன் இலங்கையை சேர்ந்த நபர்கள் யாரேனும் தொடர்பில் இருந்தார்களா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை துவங்கி வருகிறார்கள். சிபிசிஐடி தரப்பில் அமைக்கப்பட்ட போலீஸ் குழுவானது திசைன்விளை, கரைசுற்றுப்புதூர் மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவரா என்ற கோணத்தில் தற்போது அடுத்த கட்ட விசாரணை துவங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த கரைசுற்றுப்புதூர் தோட்டத்தில் அவர் இறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவரது செல்போனுக்கு வந்த அழைப்புகள் குறித்த அனைத்து பட்டியலும் தற்போது தயாராகி வருவதாக சிபிசிஐடி போலீசார் நமக்கு பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஜெயக்குமாரின் உறவினர்கள், நண்பர்கள், அவரது மனைவி மற்றும் மகன்கள் ஆகிய அனைவருமே தினசரி நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அனைத்துமே வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜெயக்குமாரின் தம்பி KPK ராஜன் மற்றும் அவரது உறவினர்கள் ஜான் உட்பட 6 பேர் நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு நேற்று விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார்கள். சிபிசிஐடி விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் உலகராணி குழுவினர் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். தற்போது ஜெயக்குமாரின் வழக்கு, இந்த மர்மமான வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த வழக்கில் இலங்கையை சேர்ந்த நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.